சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல சனி, 2ல ராகு, 8ல கேது அப்படின்னு ஒரு குழப்பமான கிரக அமைப்போட தான் இருக்காங்க. இந்த கிரக அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல உங்க உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கறத ஏற்படுத்தும். நிறைய மன குழப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். எப்பவுமே அளவுக்கு அதிகமான பதற்றத்தையும் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க. சின்ன பிரச்சனையாவே இருந்தாலும் சரி அதை மனசுக்குள்ளேயே போட்டு யோசிச்சு உங்களுக்கு நீங்களே குழப்பத்தையும் ஏற்படுத்திக்கிடுவீங்க. அது மூலமா உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதனாலேயே கடந்த 4-5 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்காது. தொடர்ச்சியான வீழ்ச்சிகள், நிறைய தோல்விகள், அது கூடவே துரோகங்கள், போதாக்குறைக்கு தேவையில்லாத பதற்றம், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் கடந்த 4-5 வருஷங்களாகவே கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஒரு சூழல்ல கடந்து போன மார்ச் மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான யோகங்கள் எதையும் கொடுக்கல. பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாத ஒரு மாதமாவே கடந்த மார்ச் மாதமும் கடந்து போயிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த மார்ச் மாசத்திலையும் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க பண நெருக்கடியை சந்திச்சிருப்பாங்க. அது மூலமா கடன் நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பாங்க. சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா தொழில எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லாம ஒரு மந்தமான நிலைமையில தான் தொழில செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சில கும்பராசிக்காரங்க தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கி கடன் சம்பந்தமான நெருக்கடிகளையும் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த 4-5 வருஷங்களா இவங்க என்ன மாதிரியான போராட்டங்களையும் வேதனைகளையும் சந்திச்சுட்டு வராங்களோ அதே மாதிரியான ஒரு வேதனையையும் போராட்டத்தையும் தான் கடந்த மார்ச் மாசத்திலையும் இவங்க சந்திச்சிருக்காங்க. மார்ச் மாதம் இவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கல, எந்த விதமான யோகங்களையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இப்போ வரைக்கும் வேலை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களும் திருமணம் முடிச்சு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களும் இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. அவங்க வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் நடக்கல. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில கும்பராசிக்காரங்க சின்ன சின்ன விபத்துகளையும் ரத்த காயங்களையும் சந்திச்ச ஒரு மாதமாவே கடந்த மார்ச் மாதம் கடந்து போயிருக்கு. அதாவது பாத்ரூம்ல வலிக்கு விழறது, வீட்டு வாசல்ல கல் தட்டி விழறது, பைக்ல போகும்போது நாய் ஏதாவது குறுக்க விழுந்து அது மூலமா விபத்துக்களை சந்திக்கிறது, வாகன பயணங்கள் செய்யும் போது ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டு அது மூலமா ரத்த காயங்களை சந்திக்கிறது, சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற இடத்துல ஏதாவது ஒரு வகையில விபத்துக்கள் அப்படிங்கறத சந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில நெருக்கடிகளை கடந்த மார்ச் மாசத்துல பெரும்பாலான கும்பராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த மார்ச் மாசத்திலையும் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க நெருக்கடிகளுக்கு மத்தியில ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. பெரிய அளவுக்கான யோகங்களோ அல்லது திடீர் அதிர்ஷ்டங்களோ கடந்த மார்ச் மாசத்திலையும் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கல. இப்படி ஒரு சூழல்ல இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளாவது கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா, முன்னேற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவானும் சூரிய பகவானும் ஒன்னா இணையக்கூடிய அற்புதமான கிரக சேர்க்கை ஒண்ணு நடக்க இருக்குது. இந்த கிரக சேர்க்கை 12 ராசிகள்லயுமே ரொம்ப பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது சூரியனும் குருவும் 12 வருஷம் கழிச்சு இணையறதால கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களும் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நெருக்கடியான காலகட்டமா இருக்கும். நம்மளால இனிமேல் ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய போராட்டங்கள் நிறைஞ்ச காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்துல செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு அதிபதியான சனி பகவானோட இணைஞ்சு உங்களோட ஜென்ம ராசியான கும்ப ராசியிலேயே சஞ்சாரம் பண்றார். சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள், ரெண்டுமே அசுப கிரகங்கள். இப்படி 2 அசுப கிரகங்கள் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதால கண்டிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பின்னடைவு அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல ஏற்படும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கான பாதிப்புகள் கூட இந்த ஏப்ரல் மாசத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால கும்பராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க.
கவனக்குறைவா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திப்பீங்க. அதே போல செவ்வாயும் சனியும் உங்களோட ஜென்ம ராசியில இணையறது பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு திடீர் பண நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படும். திடீர்னு உங்க கைகளில் இருக்கிற பணம் களவு போகலாம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். அதுலயும் முக்கியமா உங்களோட தம்பி தங்கைகளுக்கு திடீர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இதெல்லாம் விட முக்கியமா சனியும் செவ்வாயும் உங்களோட ஜென்ம ராசியில ஒன்னா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய மன குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நிறைய மன பதற்றம் அப்படிங்கிறதும் கட்டாயமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே தெளிவான ஒரு முடிவை உங்களால எடுக்க முடியாது. ஒருவேளை அவசரப்பட்டு நீங்க முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த முடிவுகள் மூலமா உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் மட்டும்தான் கிடைக்கும். அதே போல இந்த சனி செவ்வாய் சேர்க்கை படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும், ஞாபக மறதியை ஏற்படுத்தும். தேர்வு எழுத போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பதற்றத்தையும் கட்டாயமா ஏற்படுத்தும். அதே போல நீங்க கும்பராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தும். குறிப்பா தலைவலி, முதுகு வலி, வயிறு சம்பந்தமான பாதிப்புகள், மாதவிடாய் கோளாறுகள், இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை சனி செவ்வாய் சேர்க்கை கட்டாயமா ஏற்படுத்தும். அதனால கும்பராசியில பிறந்த பெண்களும் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்தியே ஆகணும். வெளி இடங்கள்ல சாப்பிடுறத முழுமையா தவிர்த்துடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே போல இந்த ஏப்ரல் மாசத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 2வது வீடான மீன ராசியில சூரியன், ராகு, சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. 2வது வீடு அப்படிங்கிறது உங்களோட பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கறதால அந்த வீட்டுல சுக்கிர பகவான் இருக்கிறதால ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு பண நெருக்கடி இல்லாத மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். அதே சமயம் 2வது வீட்டுல சுக்கிர பகவானோட இணைஞ்சு ராகுவும் சூரியனும் இருக்கிறதால கிரகண தோஷம் உருவாகுது. இந்த கிரகண தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க கைகள்ல பணத்தை தங்க விடாது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கறத தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பா தொழில் சம்பந்தமான விரைய செலவுகள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விரைய செலவுகள், மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள், குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விரைய செலவுகள் அப்படின்னு தொடர்ச்சியான விரைய செலவுகளை இந்த ஏப்ரல் மாசத்துல நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2வது வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் 3வது வீடான மேஷராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். அதாவது கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா குருவும் சூரியனும் ஒன்னா இணைஞ்சி உங்க ராசிக்கு 3வது வீடான மேஷ ராசியில சஞ்சாரம் பண்றாங்க. சூரிய பகவான் கும்பராசிக்கு கலத்திரக்காரகன் அப்படிங்கறதால அவர் 3வது வீட்டுக்கு பயிற்சியாகும் போது உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். சொந்த பந்தங்களுக்கு இடையே மனக்கசப்புகள் ஏற்பட்டு நிரந்தர பகை அப்படிங்கிறது உருவாகும். இதெல்லாம் விட முக்கியமா உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகள், பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா இருக்கும். அதே நேரம் உங்களோட மன தைரியத்தை குறிக்கக்கூடிய 3வது வீட்டுல குருவும் சூரியனும் ஒன்னா இணையறதால உங்களோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில 2 மடங்கு அதிகரிக்கும். எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சு வந்துட்டோம், இனி வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இந்த ஏப்ரல் மாசத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். இது கூடவே நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியான நேரத்துல ரொம்ப சிறப்பான முறையில செஞ்சு முடிப்பீங்க. இதனால வேலை பார்க்கிற இடத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் 2 மடங்கு அதிகரிக்கும். உங்க திறமைக்கு இவ்வளவு நாளும் கிடைக்காத மரியாதையும் அங்கீகாரமும் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா சுபகாரிய நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு திடீர் திருமணம் நடக்கிறதுக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு கடைசி நேரத்துல திருமணத்துல தடைகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்களோட ஜென்மராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் கட்டாயமா திருமண தடை அப்படிங்கறத ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அதே நேரம் 3வது வீட்டுல சூரிய பகவானும் குரு பகவானும் இணையறதால திடீர் திருமணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த மார்ச் மாதத்தை மாதிரியே இந்த ஏப்ரல் மாசத்திலையும் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க பண நெருக்கடியை சந்திச்சு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ போறீங்க. நன்றி, வணக்கம்.